சான் பிரான்சிஸ்கோ வேறு லெவலுப்பா. ஐயோ ஐயோ, சைனா டவுனில் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபஸ்ட்டு ஃபுட்டு இதுதான். ஒரு டிரைவர் பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, 2 பேருமே சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. தேங்க்யூ. அதுதான் பவல் அண்ட் நேஷன் எஸ்டிஸ்னு போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. நம்மளே கொஞ்சம் வீடு எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து பட்ஜெட்டில் 1 வாரம் 2 வாரம் கூட தாராளமாக தங்கலாம். ஆர்டர் பண்ணியிருக்கோம். 1 பவுண்ட் வந்து 5 USD. அதுக்கப்புறம் இங்கே இருக்கு பாருங்க, இது வந்து இங்கே பாருங்க, இந்த மாதிரி செம்மையான கேக்கெல்லாம் இருக்குதுங்க. $5. நம்ம ஒரு கோகோனட் கேக் ஒன்று வாங்கினோம், அது வந்து வந்து $4 வச்சாங்க. இது வந்து $5 எல்லாமே இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்குள்ள. நம்ம டிம்சம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம். இவங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே இருக்குது. இங்கே தான் சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணிடுது. அங்கே மீட் இருக்குது பாருங்க, இந்த மீட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். 1 பவுண்ட் வந்து 5 USD. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்க, இது வந்து 4 எதுவும் இல்லை, கஞ்சி தான். ஆரஞ்சு இருக்குது 2.79. ஓகே தான், வாங்கலாம் போலியே ஆரஞ்சு. அது 1.29 பெர் பவுண்டு. அந்த ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சு நல்லா இருக்குது. இது நல்லா ஜூஸியாக இருக்கும். பாருங்க, சைனா டவுனில் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபஸ்ட்டு ஃபுட்டு இதுதான். ஃப்ரைட் ரைஸு பாருங்க. சைனீஸ் இருந்தாலுமே ஃபாஸ்ட் ஃபுட் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து $3. ஆனால் ஸ்பெஷலாக போடல, ஆல்ரெடி பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஏதோ $3 கிடைக்கிறதே ரொம்ப அதிசயம் தான். அதனால் சரி ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குது. பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஆனால் தைவானில் நம்ம சாப்பிட்ட வரைக்கும் ரைஸ் வந்து கொஞ்சம் கொட்டையாக இருக்கும். இது கொஞ்சம் பாஸ்மதி ரைஸாக இல்லை தைலாண்ட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கும். ஏன்னா சூடாக இருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருந்துருக்கும். ஓகே, இன்னும் நிறைய இருக்குது, பார்ப்போம். அது கூட சாப்பிட்டுப்போம். இப்படி தாங்க இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா இருந்துச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வர்றீங்கன்னா இந்த இடத்த கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்ல பட்ஜெட்லேயே ட்ராவல் பண்ணலாம். இந்த இடத்துல பக்கத்துலேயே கொஞ்சம் வீடு எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து பட்ஜெட்டில் 1 வாரம் 2 வாரம் கூட தாராளமாக தங்கலாம். நீங்கள் வெளில தங்கினீங்கன்னா 3 நாளில் செலவாகிற அமௌண்ட்டை நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது நீங்கள் ஸ்டே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஃபுல்லாத்தையுமே. அந்த முனி கார்டெலாம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கார்டு நம்ம இப்போ அன்லிமிட்டட் 3 days சொன்ன பாருங்க, அது வந்து 31. அதுவே நீங்கள் 7 days எடுத்திங்கன்னா வெறும் 41 தான். இதுமாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதனால் வரீங்கன்னா இந்தமாரி பிளான் பண்ணி வாங்க, கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கும் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் ஒன்று ஒன்றா. ஓகேங்களா?
நம்ம வந்து இதுதான் பவல் அண்ட் மேசன் எஸ்டிஸ்னு போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. நம்ம காலில் வந்துன்னா இன்னும் வியூ க்ளீனாக பார்க்க முடியும். நைட்டில் வந்தனால நல்லா காட்ட முடியல. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சிக்னலுக்காக வெயிட்டிங் இப்போது. அருமை. அவர் தான் முன்னாடி ஒரு டிரைவர், பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. தேங்க்யூ. ஓ, மெக்சிகோ. Mexico, Mexico. North America. Ah. America. Oh. Oh, okay. Bye-bye. கிளம்பிட்டாரு. அவ்வளோதாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக போகுது பாருங்க. சூப்பராக இருக்குது. எங்கேயும் இருக்க மாதிரி இருக்குது. இப்போது பழங்காலத்துலாம் இப்படிலாம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம 2024 இப்படி நவம்பர் மாதம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ராமில் வந்தது அதுதான் கேபிள் காருன்றாங்க போல். ஆனால் கொஞ்சம் சத்தமாக இருக்குது. ஆனால் செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அது பின்னாடி ஒருத்தர் இருக்கவர், அவரும் வந்து இப்படி அப்பெல்லாம் திருப்பினார். அந்த லிவர்லாம் ஒன்று வச்சுருந்தாங்க, அதை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. முன்னாடி இருக்கவரும் காலில் ஏதோ பிரேக் மாதிரிலாம் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். அதை நம்ம கரெக்டாக பார்க்க முடியல. ஏன்னா நம்ம பின்னாடி லக்கேஜ் வச்சுட்டு இருந்ததுனால. நாளைக்கு காலையில் சீக்கிரமாக போயிட்டு ஏறி நான் உங்களுக்கு அவங்க எப்படிலாம் ஓட்டுறாங்க, எப்படி இருக்குது வியூ எல்லாத்தையும் க்ளீனாக காட்டுறேன். நைட் வியூவும் சூப்பராக இருக்குது. லைட்டிங்லாம் போட்டு சும்மா தரமாக இருந்துச்சு. அந்த மேடுலாம் பள்ளம்லாம் ஏறுறது, மேடு இறங்குறது, பள்ளம் ஏறுறது, மேடு ஏறுறதும் பள்ளம் இறங்குறதும் செம்மையாக இருந்துச்சு. இந்த இடமே செம்ம வைப்பாக இருக்குது பாருங்க. சான் பிரான்சிஸ்கோ வேற லெவலுப்பா. ஐயோ ஐயோ, இப்படிலாம் லைஃப்பில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேங்க. அதனால் நான் யூஎஸ்ஏவை ரொம்ப புகழ்ந்துலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் நிறைய இடத்தாண்ட உங்களுக்கு அறிவியும் ஊற்றிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். போகும், ஓகேங்களா?
இந்த காரை பாருங்கள், உள்ளே எதுவுமே இல்லை, காலியாக போகுது. ஆட்டோமேட்டிக்கு டிரைவர்லெஸ் கார் இது.